இங்க சும்மா மூணு கத்தி பெரிய மனுஷ வேஷம் போட்டு பிரயோஜனம் இல்ல. ஊர்ல உங்களை பத்தி இருக்கிற உண்மையான அபிப்பிராயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அத்தனை பயனும் உங்களை சுத்த பிராடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க சார். உங்க வீட்டுக்கு நான் பெண் கேட்க வந்த அன்னைக்கு உங்க சம்சாரத்தை பார்த்து உன் தகப்பனார் கொடுத்து வச்சிருக்க லட்சம் ரூபாயை என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போமான்னு நான் சொன்னது உண்டா இல்லையா? உண்டு உண்டு உண்டு. நீங்க வர சொன்னது என்னைக்கு? சம்பவம் நடந்த முதல் நாள். அவ வந்தது என்னைக்கு? சம்பவம் நடந்த அன்னைக்கு. ஆக கூடி சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க வர சொல்லித்தான் அவங்க அண்ணி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஆமா. நாகப்பனெல்லாம் நம்பி நான் கோர்ட்டுக்கு வருவேனா? அவளை நான் தான் என் வீட்டுக்கு வர சொன்னேன். இவனே ஒத்துக்கிறான். ஐயா போச்சு போச்சு. கொஞ்ச நெஞ்சா இருந்த தெம்பும் போச்சு, ஃபீஸும் போச்சு. இவன் இங்க இப்படி உடறி விட்டுட்டு ஆத்துக்கு வந்து உம்மாலதாயா கேஸ் போச்சுன்னு ஓ நல்லவன். ஜெனரலா இவன் தாயா கொலைப்பாதகன். அதுதான்யா நேற்று யோஜனையா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என்ன அப்பப்ப கொஞ்சம் கண்காணிச்சுங்க. பந்தோபஸ்து மேட்டர் பிளீஸ். நீங்க தர வேண்டிய தொகை ₹1,00,000 இல்லையா? ஆமா. ஒருவேளை அந்த ரூபாயை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய தொகை எடுத்துட்டு அண்ணி தனியா வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு கண்ணு அவங்க அன்னிக்கு துணையாக வந்திருக்கலாம் இல்லையா? வந்திருக்கிறான். துணையாத்தான் வந்தான். நான் தான் அவனை அனுப்பிச்சேன். மிஸ்டர் நாகப்பன், அப்படி அன்னிக்கு துணையா வந்த ஒரு பிள்ளைய பார்த்து திட்டம் போட்டு வீடு புகுந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு என்ன அடிச்சாங்கிற அப்பட்டமான பொய்ய எப்படியா மனம் துணிஞ்சு சொல்றேன்? அன்னைக்கு துணையா வந்திருந்தா அவன் என்ன அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிஸ்டர் நாகப்பன், நான் உறுதிப்படுத்த வேண்டியதை நீங்களே ஒப்புக்கொண்டதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் சொல்றேன், அவங்க அன்னைக்கு துணையாத்தான் வந்தா அவன் உங்களை அடிக்கவே இல்லை. சத்தியமா ₹1,00,000 தரேன்னு நீங்களே வர சொன்னீங்கல்ல? சொன்னேன். கொடுத்தீங்களா? இல்ல. ஏன் கொடுக்கல? கொடுக்கறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டான். அங்கதானே யாருக்கு உன்னுடைய சாமர்த்தியம். அந்த ₹1,00,000 பணத்தை கொடுக்காம நிரந்தரமா மோசம் பண்றதுக்காக என்னை கொல்ல வந்தா அடிக்க வந்தான்னு சொல்லி எங்க கவனத்தை எல்லாம் வேற வழியில திருப்பி விடுறதுக்காக இந்த பிள்ளை மேல இப்படி ஒரு அநியாய படிய சுமத்துறேன்னு நான் சொல்றேன். இல்ல, இவன் என்ன கொலை செய்யற நோக்கத்தோட தான் அடிச்சான் அடிச்சான் அடிச்சான். இந்த அப்பாவி பிள்ளையா உங்களை கொலை செய்யற நோக்கத்தோட அடிச்சான்? இவனா அப்பாவி? உங்க தம்பிங்கிறதுக்காக பேசுறீங்களா? இவனுடைய முழக்கத்தனத்தையும் முன்கோபத்தையும் பத்தி ஊர்ல யார கேட்டாலும் சொல்லுவாங்களே. இவன் எடுத்தெடுப்பு எத்தனை பேர் அடிச்சிருக்கிறானோ அத்தனை பேரையும் சாட்சி கூட ஏற்றி சொல்ல வைக்கட்டுமா? அந்த வேலையை நான் செய்திருக்கிறேன். அவன் உங்களை எந்த இடத்துல அடிச்சான்? இடது கணத்துல. அதாவது வலது கையால அடிச்சிருக்கா? ஆமா. சரி, நீங்க போகலாம். தேங்க்யூ. இவர் ஆன மிஸ்டர் நாகப்பன் சொன்னது போல கண்ணன் முரட்டு சுபாவம் உள்ளவன் தான். அவனுடைய முன்கோபத்தால ஊர்ல பல பேர் அடிச்சிருக்கான். ஆனா அவன் எந்த கையால அடிக்கிறாங்கிறது தான் இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. அது சம்பந்தமா நான் சில சாட்சிகளை விசாரிக்க விரும்புறேன். கண்ணன் உங்களை அடிச்சிருக்கானா? அடிச்சிருக்காருங்க. எந்த கையால? இடது கையாலிங்க. எந்த கண்ணத்துல? வலது கணத்துலங்க. எப்படி சொல்றீங்க? அவர் அடிச்ச அடியில என் வலது காது கடுக்கும் கழண்டு விழுந்துட்டுங்க. கடுக்கா திரும்ப போட முடியலங்க. காது இன்னமும் புண்ணாவே இருக்கு பாருங்க. கண்ணன் உன்னை அடிச்சிருக்காரா? அடிச்சா சார். எந்த கையால? என்ன சார் உங்க தம்பியை பத்தி நீங்களே இப்படி கேக்குறீங்க? அவர் பேரே வெள்ளங்கை மாஸ்டர் தானே. இடது கையால அடிச்சாரு. எந்த கண்ணத்துல? வலது கண்ணத்துல. இடதுகை பயன்படும் அளவுக்கு வலதுகை பயன்படாது. இந்த உண்மையை டாக்டர்களையோ அல்லது மனோதத்துவ நிபுணர்களை கொண்டோ நீங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கலாம். மிஸ்டர் கண்ணன், நான் சொல்ற விஷயங்களை இந்த பேப்பர்ல எழுதி பார்க்கலாம். எழுதுறியா? பென்சில் பேனா ஏதாவது? ஓஹோ, நீ உட்கார் உட்கார். இந்த பென்சில். சரி சரி, எழுத வேண்டாம். இவரான கடைசியாக சம்பவம் நடந்த இடத்தில் இருந்ததாக மிஸ்டர் நாகப்பனாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க நான் விரும்புகிறேன். ஏம்மா, குற்றஞ்சாட்டப்பட்ட கண்ணனுக்கு நீங்கள் அண்ணியா? அடி மகமாயி. ஆமா, அவனுக்கு நான் தான் அண்ணிங்கிறது இனிமே நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அம்மா, இது கோர்ட். தயவு செய்து கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கண்ணனுக்கு நீங்க அண்ணியா? சும்மா இருங்க. என்ன போய் நீங்க நாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா, இங்க சாட்சிய மரியாதையாத்தான் கூப்பிட்டு ஆகணும். இது கோர்ட். சும்மா இருங்க. கோர்ட்ல மட்டும் நான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையா?
நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது. நான் கேட்கிற கேள்விக்குத்தான் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இது பாருங்க, என்ன பயமுறுத்தாதீங்க. நான் இந்த கூண்டுல ஏறும் போதே கை காலெல்லாம் பெட்ட நடுங்கிக்கிட்டே ஏறினேன். நீங்க வேற வீட்டுல மிரட்டுற மாதிரி எங்கேயும் மிரட்டினீங்கன்னா எங்கது என்ன ஆறது? இது என்ன கோர்ட்ட இல்ல ஆத்துக்காரியோட விவகாரம் பண்ணி இருக்கிற இடமா? என் நண்பர் மிஸ்டர் சந்தானம் சாட்சியை விசாரிக்கிற முறையே நான் ஆட்சேபிக்கிறேன். அந்த அம்மா பேரத பார்த்தா வீட்லயே அவளை நன்னா மிரட்டி போய் சாட்சி சொல்ல தயார் பண்ணி இங்க கொண்டு நிறுத்திருக்காங்கிறது ஸ்பஷ்டமா புரியுறது. அவ சாட்சியத்தை கோர்ட்டார் எப்படி எடுத்துக்கு போறாங்கிறது எனக்கு புரியல. I can't understand. I am very sorry. மிஸ்டர் சந்தானம், அவங்க உங்க மனைவிங்கிறத மறந்து ஒரு சாட்சியை விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிங்க. எஸ் யுவர் ஆனர். இப்ப சொல்லுங்க, நாகப்பன் உங்க வீட்டுக்கு பெண் கேட்க வந்த போது என்ன நடந்தது? பெண் கேட்கிற விவகாரம் எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு வக்கீலம்மா, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க தகப்பனார் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற ₹1,00,000 கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். சொன்னபடி நீங்க நாகப்பன் வீட்டுக்கு போனீங்களா? என்னங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். கேட்கிற கேள்விக்கு மட்டுமே சொல்லு. நாகப்பன் வீட்டுக்கு போனியா? போனேன். அங்க என்ன நடந்தது? அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வர சொல்லல, உங்க வீட்டுக்கார பத்தி சில விஷயங்கள் சொல்றதுக்காக வர சொன்னேன்னு சொன்னார். அது என்ன விஷயம் நீ கேட்டியா? கேட்காம வருவேனா? கேட்டியா இல்லையா? கேட்டேன். என்ன சொன்னாரு? அது அது ஐயோ, என்ன சொல்ல? உங்க பேரை சொல்லி இன்னில இருந்து அவர் தான் எனக்கு பரம விரோதி, காட்டுல ரோட்ல ஏற்காட்டுல எந்த இடத்துல பார்த்தாலும் எச்சரிக்கை இல்லாம தாக்குவேன், சட்டையும் சட்ட ஞானம் இருந்தா அவரை காப்பாத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னார். நான் தான் உங்களை அவர் இவருன்னு சொல்றேன், ஆனா அவரு வேற மாதிரி சொன்னார். ஓஹோ, அவன் இவன் சொன்னாரா? ஆமாங்க, அதை விட கேவலமா கூட சொன்னார். சரி, அப்புறம் என்ன நடந்தது? அந்த சமயத்துல நம்ம கண்ண அங்க வந்து, ஏன் பொம்பளை மிரட்டி பயமுறுத்துற, நீ எங்க அண்ணனை காட்டுல ரோட்ல தாக்கறது இருக்கட்டும், இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், என்ன உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்து பாருன்னு சொல்லி சொன்னான். பிறகு அது கேட்ட உடனே நாகப்பனுக்கு ஆத்திரம் வந்து என்னடா சொன்னேன்னு கத்தனாரு. அப்புறம் உடனே நம்ம கண்ணே ஆவேசத்தோட அவர் கண்ணத்துக்கு நேரா கைய ஓங்கி கைய ஓங்கி அப்புறம் என்ன? கைய ஓங்கி அப்புறம் என்ன? கைய ஓங்கி நாகப்பன் கண்ணத்துல அடிச்சான். கண்ணன் நாகப்பன் அடிச்சானா? அடிச்சான். நம்ம கண்ணன் நாகப்பன் அடிச்சானா? அடிச்சான். கமலா, என் முகத்தை பார்த்து சொல்லு, உன் பிள்ளை கண்ணன் நாகப்பன் அடிச்சானா? அடிச்சான். This is highly objectionable. Your Honor, கண்ணன் நாகப்பன அடிச்சுட்டான். அந்த உண்மையை சாட்சி ஸ்பஷ்டமா ஒத்துட்டாச்சு. இருந்தும் என்னுடைய நண்பர் மிஸ்டர் சந்தானம் அதை மாத்தி பொய் சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு பகீர பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரெண்டு பேரும் அப்படியா முண்டாட்டியா இருக்கிறதுனால இதுக்கு மேல சட்ட பிரச்சனையை கிளப்புறதுக்கு என்னால முடியல. Because I am also a family man. I am very sorry. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். மிஸ்டர் சந்தானம், சாட்சியை நான் விசாரிச்சுக்கிறேன். பிளீஸ் நீங்க உட்காருங்க. அம்மா, கண்ண யாரையுமே இடது கையால தான் அடிக்கிறது வழக்கம். ஆமாங்க. அவன் தன்னை வலது கையால அடிச்சதாக நாகப்பன் சொல்றாரு. ஆமாங்க, வலது கையால தான் அடிச்சா. அது எப்படி? எனக்கும் நாகப்பனுக்கும் பேச்சுவார்த்தை முத்தின உடனே எந்த நிமிஷமும் கண்ண நாகப்பனை அடிச்சிடுவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே கண்ணன் நாகப்பன் அடிக்க தன் இடது கையத்தான் ஓங்கினான். நான் எட்டு அவன் இடது கையை பிடிச்சிட்டேன். உடனே வலது கையால அடிச்சுட்டான். என்னங்க நேரமாச்சா, சாப்பிட வரலையா? ஓ, சாப்பிடலாமே. ராதா, எந்திரி சாப்பிடலாம். என்னங்க, ஏன் இப்படி சாப்பிடாம
சாதம் சூடா இருக்கா? சூடு சாதத்துல இல்ல, மனசுல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சேச்சே, மனசுல மட்டும் சூடேற விட்டிருந்தேன்னா நான் கோர்ட்ல இருந்து உயிரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்க முடியுமா என்ன? சூடு மூளைக்குத்தான் ஏறி கிடக்கு. எதனால? அதான் எதனாலே எதனாலே எதனாலேங்கிற கேள்விதான் என் மூளையை சுத்தி செல்லரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டே கிடக்கு. எதனாலேங்கிற கேள்வி எதனாலேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது யாராலேன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா உன்னால இல்ல கமலா, அது உன்னை பத்தியும் இல்ல. வேற யார பத்தி? நாகப்பனை பத்தி தான். இந்த விஷயத்துல நாகப்பனை நினைச்சு எதனாலேங்கிற இத்தனை கேள்விகள் என்னத்தினாலே? இருக்கு கமலா, நிறைய இருக்கு. அவனுடைய பணம், படிப்பு, பயமுறுத்தல், பேச்சுவன்மை இவர்களினாலே அவன் சிலதைத்தான் சாதிக்க முடியும், சில பேர் மனத்தைத்தான் மாற்ற முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ சொன்ன பொய் சாட்சியத்தை கொண்டு நாகப்பனால எதையும் சாதிக்க முடியும், அவன் யாருடைய மனத்தையும் மாற்ற முடியும்ங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஓஹோ, நாகப்பனுடைய சாமர்த்தியத்தினால மனம் மாறியவள் நான் தானா? நான் தானாவா? ஏ கமலா, அந்த நான் தானான்னு கேட்கிறவ எப்படிப்பட்டவ தெரியுமா? வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியமே கிடையாதுன்னு டாக்டர்களாலே தீர்ப்பு சொல்லப்பட்டவ. அதனால மலடி மலடின்னு ஊர் மக்களாலே ஏளனம் செய்யப்பட்டு மனம் நொந்தவ. அப்படி மனம் நொந்த நேரத்திலே தன் கொழுந்தன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து இந்த பிள்ளைக்கு நீ தாயாண்டு மற்றவங்களாலே கேட்கப்பட்டவ. அப்படி தாய்ங்கிற வார்த்தையை கேட்ட போதெல்லாம் பூரித்து பிழவாங்கிதமடைஞ்ச ஒரு தாய். ஏ கமலா, உன்னையே நீ பெறாமல் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வச்சுட்டானே, அந்த நாகப்பனுடைய சாமர்த்தியத்தை அவ்வளவு சாதாரணமாக மதிப்பிட முடியும்? அப்போ நான் பொய் சாட்சி சொன்னதுக்கு காரணமே நாகப்பனுடைய சாமர்த்தியம் தாங்கிறது உங்களுடைய முடிவா? அந்த முடிவை நான் மாத்திக்கிறதா இருந்தா வேறொரு பயங்கரமான முடிவுக்குத்தான் நான் வர வேண்டியிருக்கும். அது என்ன முடிவு? அதையே சொல்லிடுங்க. 10 மாதம் சுமந்து பெத்த தாய் ஒருத்தி தான் தன் பிள்ளை தப்பு செய்தாலும் அது இல்லைன்னு சாட்சி சொல்லுவா. பிள்ளையே பெறாத உன்னை போல மலடியா இருந்தால்தான் தான் வளர்த்த பிள்ளை தவறே செய்யாத நேரத்திலும் தவறு செய்தான்னு துணிஞ்சு பொய் சாட்சி சொல்லுவா. மலடி தானடி. நான் மலடிதான், நான் மலடிதான். நான் பொய் சாட்சி தான் சொன்னேன். நான் சொன்னது பொய் சாட்சிதான். கமலா, நீ பொய் சாட்சி சொன்ன அதே நேரத்துல கண்ணனுக்கு நீ பெத்த தாய் இல்லைங்கிற மகத்தான உண்மையை பட்டவட்டமா கோர்ட்லயே ஒப்புக்கொண்டுட்டடி. கொஞ்சம் நிறுத்துங்க. நான் மலடிங்கிற உண்மையை சொல்ற இந்த நேரத்திலே பல வருஷங்கள் ஒரு மனைவியோட வாழ்ந்தும் கூட அவ உள்ளத்தை புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாத ஒரு சாதாரண கணவருங்கிற உண்மையை நீங்களும் ஒப்புக்கொண்டுட்டீங்க. என்னடி சொல்றேன்? நான் உன்னை புரிஞ்சுக்கலையா? எப்படி சொல்ற? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சொல்லாலும் மனசாலும் என் சொந்த பிள்ளைய போல நினைக்கும் என் கண்ணன் மேல ஆணையிட்டு சொல்றேன், அவன் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் போய் சாட்சி சொன்னேன். கமலா, நீ என்ன சொல்ற? இவ்வளவு நேரம் பதட்டு நிறைஞ்ச குழப்பத்தோடு இருந்த, இப்ப பைத்தியமாவே ஆகிட்டு இருக்க. அவன் உயிரை காப்பாத்த நீ பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாகப்பனை பத்தி பெருசா தெரிஞ்சதாக கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்களே, அவனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவன் சொன்னா செய்வான், நினைச்சதை சாதிப்பா. அவன் கொடுமைகளை பத்தி கேள்விதான் பட்டிருப்பீங்க. அவனால நடந்த கொலையை என் கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு ₹1,00,000 கேட்க நான் போயிருந்தேனே, அன்னைக்கு நாகப்பன் வீட்டுக்கு யார் வந்திருந்தா? வந்திருந்தவனை பார்த்து நாகப்பன் என்ன சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? போயிட்டு வர்றேனுங்க. குட் லக். மேட்ரி கந்தசாமி, ஊருக்கு போகணும், ரொம்ப ரொம்ப அவசரப்படுறேன். கூடவே போய் வழியனுச்சு. அதுக்கப்புறம் நாகப்பனோட நான் பண விஷயமா பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வர்ற வழியிலே அப்படி படுகொலை செய்யப்பட்ட ஆளை பார்த்து நாகப்பன் என்ன வார்த்தை சொன்னானோ, என் புள்ள அவன் அடிக்க கைய ஓங்கன உடனே அதே வார்த்தைய சொன்னான். அது என்ன வார்த்தை? அவனை ஊருக்கு அனுப்புன்னு சொன்னான். இவன் இன்னும் 3 மாசத்துக்கு மேல இந்த ஊர்ல இருக்க மாட்டான்னு